வணக்கம். வணக்கம். மோடி தலைமையான மத்திய அரசாங்கத்துக்கு இறக்க சுபாவம் கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எதில் வேணும்? ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறேன். ரெண்டாவது சொல்கிறேன். கேரளாவில் ஒருத்தர் தம்பதிகள் 40 வருஷம் ஆகுதுன்றாங்க திருமணமாகி. அதாவது இவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒத்துமையாக வாழ்ந்துருக்காங்க. அவங்களும் வெளியே போ. எதனாலயா? நீ பாகிஸ்தான் சிட்டிசன், நீங்கள் எதுக்கு இருக்கு? அதை முதல் சொல்லு. பாகிஸ்தான்லேருந்து இங்கே எப்படி கல்யாணம் பண்ணக்கூடாதா? எப்படி பண்ண சொல்லு. பண்ணக்கூடாதுல அப்புறம் வச்சுறேன். காதலிச்சு திருமணம் பண்ண. காதலிச்சு திருமணம் பண்ணீங்களா? இப்போ அந்த சிட்டிசன்ஷிப் வச்சு, அதாவது அந்த நாட்டோட குடியுரிமை இருக்கா? இப்போ இந்த நாட்டோட குடியுரிமை இருக்கா? அந்த நாட்டு குடியுரிமை. இந்த நாட்டோட குடியுரிமை இருக்காங்க இல்லையா? இல்லை. இல்லைன்னா போ. இதோ பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய விவகாரத்தை நானும் படிச்சேன். அந்த லேடி அந்த இஸ்லாமிய பெண் இருக்கிறது இங்க பிறந்தவங்க இந்தியன் சிட்டிசன். அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது எக்ஸப்ஷனல் கேஸ். பாகிஸ்தானில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்களே, ஒன்று இந்த நாட்டோட குடிமகனா இருக்கு 2 பேரும், இல்லை அப்படின்னா அந்த நாட்டோட குடிமகனா இருக்கு. இது எந்த நாடும் சொல்லும், நான் அந்த நாட்டு குடிமகனாக இருப்பேன், ஆனால் இங்கே தான் நான் வாழ்வேன்றது நியாயம் கிடையாது. இரட்டை குடியுரிமைன்றது இந்தியா அனுமதிக்கிறது கிடையாது. இரட்டை குடியுரிமைன்றது இந்திய சட்டத்திலேயே கிடையாது. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வேலை சொல்லணும். இவனா உள்ளே இருந்ததுக்கு உன்னை ஜெயிலில் வைக்கலாம். இப்போ வெளியில் போன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த நபர் அவர் பாகிஸ்தானியாவே இருக்கார். வரைக்கும் பாகிஸ்தான் குடிமகனாவே இருந்தா நீ போன்னு சொல்ல முடியும். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இப்போதான் நமக்கு தெரியுது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற வேலை நடக்குது. அப்படிதான் அர்த்தம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற வேலை எடுத்த பண்ணிக்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது, இந்த நாட்டு குடிமகனாக அந்த நாட்டு குடிமகனாக இருக்க, இதை வச்சுதான் சட்டம் நடத்த முடியும். நாளைக்கே ஒரு கொலை குற்றவாளி இல்லாட்டி ஒரு கொலையை வச்சுட்டு ஓடி போய் மறைச்சிட்டு வச்சுக்குவேன், இந்த நாட்டு சிட்டிசன் இல்லை நான் அந்த நாட்டு சிட்டிசன் சொல்லி தெரியுதுக்கா. எனவே ஒரு நாட்டுடைய சட்டத்திட்டத்தின் கீழே நீங்க உங்களை குடிமகனாக மாற்றினதுக்கு அப்புறம் உங்க குழந்தை இயற்கையா குடியுரிமை கிடைக்குது அப்படின்னா, அந்த குடியுரிமைக்கு உட்பட்டு நீங்க இங்க வாழ முடியும். நீங்க வாங்கவே இல்லைன்னா ஒரு நாள் இந்த விஷயத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம், வேற எந்த நாட்டையும் விட மாட்டாங்க. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, 10th படிக்கும்போது பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்காரு. எப்படி வந்தாரு? ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்கிறாங்க. 10th ஸ்டூடெண்ட் விசாவா எனக்கு சரியாக தெரியல. 10th +1 +2 காலேஜ் எல்லாம் முடிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 17 வருஷத்துக்கு மேலே நான் இங்கேருந்து டிகிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்போ போய் என்ன பாகிஸ்தான் போக சொன்னால் அங்கே போய் நான் என்ன பண்ணுறது? ஐயோ, அதை விட ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, கிட்டத்தட்ட ரேஷன் கார்டே வச்சுருக்காரு. இன்னங்கிட்ட ஓட்டே போட்டிருக்காரு. அவரை துரத்தலாம் எப்படி சொல்லுங்க? அவன் பார்த்தா இந்திய குடிமகனா? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்திய குடிமகனா இல்லாத உனக்கு ரேஷன் கார்டு எப்படி கிடைச்சு? உனக்கு எப்படி ஆதார் கிடைச்சு? உனக்கு எப்படி ஓட்டுரிமை? ஓட்டு போட்டேன்ற உனக்கு எப்படி ஓட்டுரிமை கிடைச்சது? முதல்ல இருக்கிறவனுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஓட்டு போட போனா ஓட்டர் லிஸ்ட் இல்லைன்னு பத்தி விட்டுருவாங்க. உனக்கு எப்படி ஓட்டுரிமை கரெக்டாக கிடைக்குது? எனவே இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே எவ்வளவு பெரிய குற்றம் உணர முடியலையா? நிறுத்துங்க. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம், இது நம்ம சந்தோஷப்படுறோம். இந்தியா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு உணவு அளித்து அவங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு உரிமை கொடுக்குறது பாராட்டுறான விஷயம் தானே. நிச்சயம் பாராட்டலாம். நீங்கள் தெருவுக்கு வந்துருவீங்க. ஒரு நாடு இந்த அவங்க சினிமா ஸ்டார்ஸ் சொல்கிறாங்க, இப்போ பெருந்தன்மையாக நடந்துக்கணும், இதெல்லாம் வெளியில் உட்காந்து எமோஷனலாக பேசுகிறதா இருக்கும். இதை பேசக்கூடிய விஜய் ஆண்டில் ஆரம்பிச்சு இந்த நடிகைகள்லாம் பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்தாலே அவங்க சம்பாதிச்சது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் காப்பாற்றுறாங்க வரும். இதுதான் நாட்டோட யதார்த்தமான நிலைமை என்னன்னு புரியாமல் பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு புள்ளி ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கணும், அமெரிக்கா எடுத்துக்கிற சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியாவோட பட்ஜெட்டோ இத்தாலியோட பட்ஜெட்டோ இந்த பட்ஜெட்டாக எடுத்துங்க. அப்படி மைக்ரேட் ஆகி வராங்களே, ஒரு நாட்டிலேருந்து குடியுரிமை வாங்கிட்டு இந்த நாட்டுக்கு வரவங்க அந்த மக்கள் அப்படி பிரிக்கிறாங்க. டாக்குமெண்டட், அன்டாக்குமெண்டட், அதுக்கப்புறம் நீங்கள் மெரிட்டட் இல்லை, அதாவது கடல் மார்க்கம் குடியேறவங்க, அதாவது அன்டாக்குமெண்டடா, இவங்கெல்லாம் எப்படி குடியேறாங்க? அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது? இங்கே சொல்லுங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறான், ஒவ்வொரு வருஷமும் அன்டாக்குமெண்டாக வராங்க அவங்களுக்காக நாங்கள் 5800 கோடி செலவு பண்ண வேண்டியது. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க? கணக்கே கிடையாது. திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி தான். நீ வாட்ட நுழைய நாடுல அப்போ கதை இருக்குது. அவன்கிட்ட 5500 கோடி செலவு பண்ணுறான்னா, இந்தியா குறைஞ்சபட்சம் 2.5 லட்சம் கோடி செலவு பண்ணும். குறைஞ்சபட்சம் 2.5 லட்சம் கோடி இந்த ரேஷன் கார்டில் மூலமாக செலவழிக்கும். பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்காரங்க எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு ரேஷன் கார்டை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அவன் திண்டுக்கிட்டு இருந்தானா, நாம டேக்ஸ் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டு எப்படி இல்லாத ஏழைகள் நோக்கி பாயும்? நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு நாடாக ஒரு வீடாக இருந்து யோசிங்க, அப்போ தான் நாட்டோட கஷ்டம் என்ன புரியும். இப்போ இந்த பாகிஸ்தான்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க, எப்பயும் அனுப்பி தான் தீரணும். இப்போவாது அனுப்புறீங்களா? இதனால் இத்தனை ஏன் அனுப்பாமல் இருந்தீங்க எனக்கு புரியவே இல்லை. இனியாவது அனுப்பி தொலைங்க. நான் சொல்கிறேன், எந்த நாட்டையும் தயவுதாட்சமாக அனுப்பணும். ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கான ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க. 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 4 பேரை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அம்மா, அப்பா, உங்களுடைய ஒரு பொண்ணு, மனைவி, இவங்களை நீங்கள் காப்பாற்றுறீங்க 4 பேரை வச்சு.
இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு போடலாம், பார்த்துக்கலாம், ஒரு நாள் 2 நாள். இல்லைங்க இவர் அப்படியே உங்கள் வீட்டில் படுக்க வச்சு பார்த்துக்கணும்னா உங்களுக்கு அது ஃபைனான்ஷியல் பர்டன் உருவாகும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்க, சரி உங்கள் பெரிய மனசு பார்த்துக்கிட்டீங்க, எக்ஸ்ட்ரா 5 பேரை கொண்டு உட்கார வச்சா உங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம ஊரில் பண்ணிக்கிறது எக்ஸ்ட்ரா 5 பேர் இல்லை, எக்ஸ்ட்ரா 50 பேரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறான்றாங்க. சாப்பாடு போடுறான்னு சொல்லக்கூடிய எவனும் சாப்பாடு போடுறாங்க, நாடு போடுறாங்க. என்ன சொல்ற, நடிகர்லாம் கூப்பிட்டு வாயில் ஒரு அப்பி நீ போய் போடுறா தெரியும் அப்படி சொல்லணும். அடுத்தவனை வீட்டில் விடுவியா, நல்ல பெரிய கேட்டை அழுத்து வச்சு மூடி எவனையும் உள்ள வரா பார்த்துருக்கல. ஆனால் நாட்டை என்ன சொல்ற, திறந்த வீட்டில் நுழையலாம். சரி, எனக்கு அதுல இன்னொரு கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்துட்டாங்க மோடி அரசாங்கம். அந்த என்ஆர்சி, சிஏ இதெல்லாம் ஒன்று இருக்குதா இல்லையா? இப்போ அமலுக்கு கொண்டு வந்துருக்காங்க, இப்போ தேட வேண்டியிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான இந்த பொறுப்பு, இதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். யார் யாரெல்லாம் இதனால சிட்டிசன்லயே அவனை கண்டுபிடிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி அந்தந்த காவல்துறைக்கு வட்டம், அதாவது அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான அந்த ஏரியா இருக்கு, அந்த ஏரியால அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட லிஸ்ட் கொண்டு வர வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. நல்லா பண்ணிடுவாரு. கிழிச்சானுங்க இவங்க திமுக. இன்னும் ஒரு 10 பேரை கூட்டி வந்து பாகிஸ்தான்ல இருந்தீங்கன்னா நீங்க இன்ப சுற்றுலாவுக்கு வர வேண்டிய இடம் கூட போடுவாங்க. நீங்க தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு துறைக்கு இங்க நாங்க இருக்கோம், எல்லாமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு இங்க நடிகர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து குரல் இருப்போம், எங்க நாட்டை வந்து அனுபவிச்சுட்டு போங்க அப்படின்ற அளவு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தல, இதையெல்லாம் நீங்க ஒழுங்குமுறைப்படுத்தலைன்னா நாடை எழுதி வச்சுக்கு குட்டிச்சோரா போகிறத வழியே கிடையாது. இந்த நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவங்கெல்லாம் கிளப்புறாங்க, ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லலாம். எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு குடியிருக்கல வெளியே வர வச்சுக்கோங்க, அவன் ஒரு 1008 கதை சொல்லுவான். அது எந்த நாடும் கேட்காது, எந்த நாடும் கேட்கவும் செய்யாது. ஏன்னா அந்த நாடுக்கு இது ஒரு ஃபைனான்சியல் பேர்டன், அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு மேலே ஏறி உட்கார்றதுக்கு சமம். வருஷத்தில் ரேஷன் கார்டு மூலமா வீணாகிற தொகை மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே நமக்கு. அப்போ இந்த ரேஷன் கார்டெலாம் வாங்கி தின்ற யார்? பங்களாதேஷ். தின்னுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணுற வேலை வைப்பாங்க. இவனையும் பாகிஸ்தானுக்கு மொத்தம் அடித்து பார்த்துட்டு மற்றவனை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது மாதிரி தான் இந்த சம்பவத்தில் நடக்குது. எப்படி சொன்னேன்னா, இப்போ என்ஆர்சி, சிஏ மூலிமா இஸ்லாமியர்களை மட்டும்தான் வெளியே அனுப்பணும்னு சொன்ன ஒரு விஷயம் இப்போ நடைமுறையில் அதுதானே செயல்படுது. கிட்டத்தட்ட அவங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும் தான் வெளியே அனுப்புறாங்க காஷ்மீர் விவகாரத்தில். ஆமாம், காஷ்மீர் விவகாரத்தில். காஷ்மீர் விவகாரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் போக சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, சிஏஏ என்ஆர்சியோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆமாம், நான் என்ன சொல்றேன்னா, சிஏ என்ஆர்சி தப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, அது ரெண்டுமே தப்பே கிடையாது. இப்போ இஸ்லாமியரெல்லாம் போக சொல்லலை, சட்டத்துக்கு புறம்பாக குடியேறது போக சொல்கிறாங்க. நீங்கள் சிஏ என்ஆர்சி இருக்கு பாருங்க, அது எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த விவகாரத்தில் ஏன் குழப்பறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு, நம்ம பிரச்சனை இருக்கான், அவன் ஒரு பொண்ணு பாகிஸ்தான்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அவனுக்கு இயற்கையாக அந்த பொண்ணு இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு. இது லவ் அஃபேர், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. இதுவே பாகிஸ்தானுக்கு அந்த பெண் இங்கே யாரும் லவ்லாம் பண்ணல, அகதியாக புலம்பெயர்ந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லி ஒரு 2000 பேர் வரான்னு வச்சுக்கோங்க. அது எந்த அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு தான் நீங்கள் என்ஆர்சி அதுக்கப்புறம் சிஏஏ பதில் சொல்லுது. அப்படி வந்து நீங்கள் அகதியாக உள்ள உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னா, அப்பயும் தப்பு சொல்லவே இல்லை, அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்ற விஷயத்த சொல்லுது. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி அகதியாக வந்தவங்க கிடையாது, யாரையோ எப்படியோ பிடிச்சி உள்ள வந்து உட்காந்துட்டு போக மாட்டேன்னு சொல்கிறேன். உன்ட்ட வீசாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் இருக்குன்னு கணக்காட்டுறேன், நான் ஓட்டு போட்டேன், ரேஷன் கார்டு வச்சுக்கின்றேன், இது எல்லாத்தையும் சேர்ந்து உன்னை ஜெயிலில் தான் போடணும், உன்னை நாட்டு கட்டுப்பட பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சு, ஒரு அகதியாக வரவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ லீகலாக வர வித்தியாசம் இருக்குது. நீ கல்யாணம் பண்ணி லீகலாக வந்துட்டியா, ஒன்றும் அந்த சிட்டிசன்ஷிப் எனக்கு பாகிஸ்தான் இனிமே வேணாம், நான் இந்தியாவில் தான் இருப்பேன், 2 தம்பதிகளும் முடிவு பண்ணுங்க. இல்லையா 2 பேரும் பாகிஸ்தானுக்கு போயிடும். இந்தியாவில் ஒன்றும் தப்பு சொல்லவே இல்லையே, அங்கே இருக்கலாம் வந்து இங்கே கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லியே. அவங்க சொல்கிறது சிஏஏ பொறுத்த வரைக்கும் அகதிகளாக வரக்கூடிய நபர்கள் இங்கே நீங்கள் புகலிடம் தேடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லுது. அதில் வரம்பு நிர்ணயம் பண்ணுது, வேகமாக இவங்களுக்கு கொடுக்க முடியும், இவங்களுக்கு கொடுக்க முடியாது. எனவே சிஏஏ என்ஆர்சி இஸ்லாமியருக்கு எதிரானது கிடையாது. அதே குற்றச்சாட்டை நீங்கள் காஷ்மீர் விவகாரத்தில் இப்போ வீசா இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள், வீசா கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பக்கூடிய நபர்கள், இந்த எல்லா நடவடிக்கையும் இஸ்லாமியருக்கு எதிராக கிடையாது, இது பாகிஸ்தானுக்கு எதிரானது. பாகிஸ்தானுடைய அந்த தூதர உறவுகளை அதை முறிப்பதற்கான விஷயம். எனவே அங்கிருந்து வந்த ஒரு ஹிந்துவுக்கும் இதே தான் கதை. ஹிந்து மட்டும் இங்கே இருந்துக்கோங்க, வீசா வச்சிருந்தா கூட மற்றவங்க போன சொல்லிச்சு, பாகிஸ்தானியருக்கு இதுவரை கொடுக்கக்கூடிய எல்லா விசாவும் கேன்சல் கிளம்பு. இவங்களுக்கு வீசாவே கிடையாது, வந்து எப்போ வந்தாலும் தெரியல. நீங்கள் சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன், அவன் என்ன சொல்லி வந்தாலும் தெரியாது, அவன் காலேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கேன் இலவசமாக, முடிச்சுட்டு இலவசமாக ரேஷன் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் அந்த கூட ஆதார் கார்டு வாங்கிட்டு அப்புறம் குழந்தை இருக்கிறதுலேருந்து பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். யார் காசில்?
நாங்கள் நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸில் இருந்து. அப்போ இந்த மக்கள் டேக்ஸ்னால அவரோட வருமானத்தை யார் செலவு பண்ணியிருக்கீங்க? பெரும்பகுதி எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் திறந்த விட்ட நாய் நுழைஞ்சமாக நம்ம செலவு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ ஒரு அரசாங்கத்தை எந்த நாளும் நடத்தாது. அதான் சொல்கிறேன், இங்கே ஒரு கூறுகட்ட ஒரு 10 பேர் செய்கிறேன். அதுவும் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறோம்னா வடிகட்ட முட்டாள்னு நம்பர் 1 ராஸ்கல்ஸ். அவங்கள பார்த்து சமூகம் முழுசாக கெட்டு குட்டிச்சோரா பண்ண ஆரம்பிச்சோம். நடிகரா அவன் ரேஞ்ச் என்னட்டு அப்படியே நிப்பாடுறோம். ராஸ்கல் அங்கே நின்றுறான்றோம். இவங்க உட்காந்து எமோஷனல் தூண்டுறதான் பிரச்சனையே. ஒரு நாட்டோட நிர்வாகம் என்ன தெரியும் அடி முட்டாளே அங்கே சினிமா ஸ்டார் உட்காந்துட்டு ஊருக்கு பாடம் நடத்துறாங்க. இவங்கள வாய நாள் அப்போ அப்படின்னாலே எல்லாம் சரியாக கேட்டேன். இந்த என்ஆர்சி வேற கதை, அது அகதிகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இது நீங்கள் அன்டாக்குமெண்டடா போதிய ஆதாரமும் போதிய ஆவணமும் இல்லாமல் உழையுது. இவங்க வேற கதை, இவங்க உடனே அனுப்பிவிடும். இப்போ இறுதியாக எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டதா அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க, யார்கிட்ட வாங்கி, அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 18 வருஷம் நான் இங்கே இருக்கிறேன், 40 வருஷம் இருக்கிறேன்னா அப்போ என்ன சென்சஸ், என்ன கருத்து கணிப்பு, யார் இங்கே வாழ்கிறாங்க எதுவுமே தெரியாது. அப்போ இப்போ எந்த நாட்டிலுமே இந்த பிரச்சனை உண்டுங்க. ஆனால் என்ன விஷயம்னா இங்கே வராங்க இல்லையா, இங்கே வந்து உட்காந்ததுமே நம்ம அதிகாரிகள் இருக்காங்க. ரேஷன் கார்டு வாங்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்ல வச்சுக்கேன், 1 லட்ச ரூபாலாம் தேவையில்லை. ஒரு 20,000 உங்களுக்கு அதிகாரி உங்களுக்கு தனியாக ரெண்டு கொடுத்தேன். ஆதார் கார்டா இல்லை யாரே வச்சு லிங்க் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்பாங்க. எனவே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே கூட இந்த அதிகாரிகள் கொடுக்குறாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி எவன்டா கொடுத்து 4 பேர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கவேன், இது திருந்துறதுக்கு வாய்ப்பு. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவின் தேவை என்ன அப்படின்னா மைக்ரேஷன், அதாவது புலம்பெயர்க்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்கள சரியாக ஃபில்டர் பண்ண வேண்டியது அவசியம். அந்த இடத்துல இருந்து அதிகாரி செய்யக்கூடிய தவறுகளை அந்த அதிகாரிகளையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பணும். அதில் ஏதாவது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் தானே அவனையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பணும். ஏன்னா இந்த புலம்பெயரக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இந்த மக்களை ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தலை, இதை மானிட்டர் பண்ணலை, இதில் போதுமான டேட்டா இல்லைன்னா இவங்க உங்கள் தலையில் உங்கள் வெயிட்டுக்கு மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய பாரம். நானே 80 கிலோ, அதுக்கு கிலோ ஒரு 100 கிலோ தூக்கி வச்சு சுமந்துட்டு போடா ராஜாஞ்சனா பூர்வம், அந்த மாதிரியான வெயிட்டை தான் இந்திய அரசாங்கம் தாங்கி பிடிச்சி நடந்துகிட்டு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் இறக்கி வச்சுருக்கீங்க, இந்தியா வேகமாக வளர்ந்துடும். இது தேவையில்லாத வேலை. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 40 பேருக்கு சாப்பாடு போட முடிவு பண்ணிட்டு அந்த குடும்பம் நாசமாக இருக்கும். அவனை அவ்வளோ உழைக்க முடியும், அவனை பிடிச்சி அவன் மேலே எல்லாரும் ஏறி உட்காந்தா விழுக தான் செய்வான். அவனை முயற்சி பண்ணி பெரிய நல்லா முன்னேறி நினைக்கும் போது 40 பேர் மேலே ஏறி குறைச்சா இருக்கும். எனவே இந்தியாவோட நிலைமை அப்படி தான். நல்ல முன்னேறி நினைக்கக்கூடிய நிலைமையில இதில் இந்த அகதிகள் இந்த அன்டாக்குமெண்ட் வராங்களே, இவங்களால இந்த நாடு பெரிய லெவலில் பின்னுக்கு இழுக்கப்படுது. நீங்கள் உதவி செஞ்சு நினைக்கல, அகதியாக கூட வச்சு உதவி செய்யணும் இல்லை, ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் உதவி செய்யணும். அவனுக்கு எந்தவித டாக்குமெண்ட் இல்லாமல் திறந்த வீட்டில் உள்ள விட்ட மாதிரி திருப்பூரில் 15 சுற்றிங்க. இப்படிலாம் சுத்த விட்டீங்க, நாடு கெட்டு குட்டிச்சடா போக தவிர வேறு எதுவும் கிடையாது. அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இந்த அகதிகளை ஒடுக்கிறத விட முதல்ல இந்த தமிழ் சினிமா ஹீரோக்கள் ஹீரோயின்களை அவங்களாம் பிடிச்சி ஒரு 10 நாள் 20 நாள் இன்பு சுற்றுலாவை பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டுரும். அப்போ போயிட்டு வந்தால் ராஸ்கல் இங்கே வந்து நாட்டுக்கு என்ன விசுவாசம் காட்டும் தெரியும். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகரையும் இழுத்து பிடிச்சி 4 சத்து சாதனாவளியே இந்த தமிழகம் திருந்திருக்க வாய்ப்பே இருக்கு. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.